ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபீல்ட் பஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். இந்த டேக்ஸ் விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ மொத்தமாக நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது. இந்த 28 ஸ்டேட்டுலேருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், டேக்ஸை கலெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட வரிப்பணம், இந்த வரியை வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டல் இந்தியாவே நடத்தும். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வரி கலெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வரியை வச்சு தான் பிற ஸ்டேட்டுகளையும் கரெக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒரே நிலைமையில் இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நிலைமையில் இருக்குது. சில ஸ்டேட்டில் வந்து வெள்ளம் வந்திருக்கலாம், பஞ்சமாக இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 28 ஸ்டேட்லேருந்து வாங்கின அந்த பணத்தை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த வெள்ளம் பாதிப்படைஞ்ச ஸ்டேட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்கும், வரியை கொடுக்கும். ஸோ நம்மள்ட்ட என்னென்ன வரியெல்லாம் வாங்குகிறாங்க, அதை நமக்கு எப்படி மறுபடியும் கொடுக்குறாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம எவ்வளோ வரி கட்டுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லட்சம் கோடி. ஓகே, லேக்ஸ் க்ரோர், அவ்வளோ இதில் நம்ம வந்து வரி கட்டுவோம். 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம வந்து வரி கட்டுவோம். அதை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். அதுக்கு பேர் வந்து டேக்ஸ் டிவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேக்ஸ் ஷேரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. பணத்தை கண்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். நம்ம எவ்வளோ கொடுத்தா அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 100 ரூபா கொடுக்குற பட்சத்தில் அவங்க நமக்கு 41 ரூபா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கணக்கு. ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு 100 ரூபா பணம் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கறது 41 ரூபா. ஆனால் அவங்க 100 ரூபா கணக்கில் 41 ரூபாவை திருப்பி தரமாட்டாங்க. அவங்க 75 ரூபா அப்படிங்கிற கணக்கை தான் வச்சுப்பாங்க. நம்மள்டேருந்து 100 ரூபா அவங்க வாங்கினாங்கன்னா அதை 75 ரூபா அப்படிங்கிற கணக்கில் தான் வச்சுப்பாங்க. 25 ரூபா என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து செஸ் அப்படிங்கிற ஒரு வரி ஒன்று போட்டுருவாங்க. சப்சார்ஜ்டு அப்படிங்கிற ஒரு வரி ஒன்று போட்டுப்பாங்க. இந்த 2 வரியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த 25 ரூபாவில் அவங்க பங்கிடவே மாட்டாங்க. யாருக்குமே அவங்க வந்து பங்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த 75 ரூபா அதை தான் கணக்காக வச்சுப்பாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்தோம்னா 25 ரூபா அவங்க எடுத்துருவாங்க. பாக்கி 75 ரூபா தான் 100 ரூபாங்கிற கணக்காயிரும். அந்த 75 ரூபாவில் தான் அவங்க நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. பெட்ரோல், டீசல் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வரியாக வைப்பாங்க. நம்ம ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோங்கிற பட்சத்தில் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரியை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாட்டை மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம், தமிழ்நாடு ஸ்டேட்டை மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம், நம்ம மேலே வரியை திணிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட், அடுத்தது நம்ம தமிழ்நாடு நடத்துகிற பார்ட்டிஸ், ஓகேங்களா, டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், என்டிகேவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம மேலே என்ன வரி போடுவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க நம்ம மேலே என்ன வரி போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேட் அப்படின்னு ஒரு வரி போடுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரியை நம்ம வந்து பெட்ரோலில் பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம பெட்ரோல் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு வரி போட்டுரும். ஸ்டேட் கவர்மெண்ட் வேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வரி போடும். இது இல்லாமல் அது டீலர் எடுத்திருக்கான்ல, அவன் ஒரு மார்ஜின் வச்சுப்பான், அவன் வாங்கின ப்ரைஸு, இது 4ம் சேர்ந்து நம்ம தலையில் தான் வந்து விழும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நாளைக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு தேர்தல் அறிக்கையை விடும்போது நான் வந்து பெட்ரோல் விலையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேட்டில் மட்டும்தான் குறைக்க முடியும். எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போகிற, அதில் கை வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த கடை ஓனர் இருக்கான் பாருங்கள், அவனோட பணத்தில் கை வைக்க முடியாது. ஒரிஜினல் ப்ரைஸ் நம்மளுக்கு பெட்ரோல் குரூட் ஆயில் வாங்குகிறோம் பாருங்கள், அதில் கை வைக்க முடியாது. நம்ம தமிழ்நாடு என்ன பண்ண முடியும், அந்த வேட்டுங்கிற ஒரு விஷயத்தில் கை வச்சு அதில் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வரிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து நம்மளை வந்து நமக்கு தெரியாமலே வந்து நம்ம மேலே அதை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டைரக்ட் டேக்ஸ்னால் இப்போ நான் வந்து ஒரு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய சம்பாத்தியத்துலேருந்து ஒரு டேக்ஸ் எடுத்துப்பாங்க. இது டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நான் வந்து ஒரு நோட்டு வாங்குகிறேன், பேனா வாங்குகிறேன், பென்சில் வாங்குகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 2 கவர்மெண்ட்டுமே வரியை திணிப்பாங்க. சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் குட்ஸ் அது வச்சுருவாங்க, குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அடுத்ததாக எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களும் வச்சுருவாங்க வரியை. இந்த வரிப்பணங்களை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட அரசாங்கம், அதாவது யார் பார்ட்டி வராங்களோ, டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், என்டிகேவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க இந்த வரிப்பணங்களை வச்சுக்கிட்டு தான் நமக்கு எப்படி
நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்கீம்ஸை நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. மற்றபடி அவங்க கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள எல்லா விஷயங்களையுமே இந்த வரி பணங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க செய்வாங்களே தவிர அவங்களோட சொந்த காசுகளை வச்சு பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஸோ அதனால் அவங்க வந்து நம்ம அரசியல்வாதிகளை நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு கூட நம்ம அவங்கள சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பார்ட்டி வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்டேந்து பணத்தை எல்லாத்தையும் அதுக்கு கவர்மெண்ட்டே கணக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அமுச்சு வச்சுருவாங்க. அவங்க நமக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பணத்தை இந்த பார்ட்டிஸ் எடுத்து இந்த துறையில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்க தனியாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வரி கலெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். வேட்டு, ஆல்கஹால் டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி, ஓகே, ரோட் டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டினா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வர, இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி நம்ம ஒரு வரி கட்டணும். அந்த வரி எல்லாமே நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளது, ஆல்கஹால், நம்ம டாஸ்மார்க்கு, எலக்ட்ரிசிட்டியில் உள்ள வரிகள், இது எல்லாமே இதை வச்சும் நம்மளோட ஒரு பார்ட்டி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து சலுகைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம வீடியோக்களில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜிடிபினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்தது இப்போதைக்கு வந்து இந்த டேக்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி பணம் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு இந்த டேக்ஸை பற்றி சொல்லணும், அதாவது நம்மள தமிழ்நாடோட டேக்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ₹1 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா அவங்க 25 பைசா நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஆனால் இதே பீகாரோ உத்தரப்பிரதேஷோ அவங்க வந்து ₹1 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ₹1.5 வரி கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஏன்னு கேட்டால் ஸோ எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும். அவங்க ஸ்டேட்டில் வந்து இன்னும் எஜுகேட்டடான ஆள் வந்து நிறையா இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வெல்ஃபேர் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க நமக்கு. ஸோ அதனாலேயும் நம்ம தமிழ்நாடு வந்து நிறையா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம தாக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னும் பேசிக்கான விஷயங்களை நம்ம உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்தில் இதயன்.